ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு ரெமெடியான ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வயிறு உப்பசம், அஜீரண கோளாறு எதுவாக இருந்தாலுமே இந்த இஞ்சி துவையல் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது சாதத்து கூட, இட்லி தோசை கூட எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இது சாப்பிட்டா உங்களுக்கு அஜீரண கோளாறே இருக்காது, வயிறு உப்பசமும் குறைஞ்சிரும். இது கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இஞ்சி துவையலை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ரெமெடியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கழுவி. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி. இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூடவே நம்ம லாஸ்ட்டில் பெருங்காயம் சேர்க்க போகிறோம். அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் எதுவுமே செய்யலைனா கூட இந்த இஞ்சி துவையல் வச்சுக்கிட்டு ஒரு தயிர் சாதம் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனியாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா ப்ரௌன் கலராக ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சியுமே அதில் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். கூடவே புளியும் சேர்த்துக்கலாம். மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி வரும், ப்ரௌன் கலராக. அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னெலாம் யோசிக்காதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நான் இதுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நான் இஞ்சியே கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். இதை நீங்கள் அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி கூட ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில், ஒன்றுமே ஆகாது. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். இந்த இஞ்சி துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக இஞ்சி பொங்கல்லையோ வேறு எதுலையோ போட்டால் எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி துவையெல்லாம் அரைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சியோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃபைனலாக டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த துவையலுக்கு. இப்போ 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, லேசாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.